உன் பேர் என்ன? ஏன் இப்படி கேக்குற? சரி, உன் அப்பா பேர் என்ன? ஆதி நாராயணன். உயிரோட தான் இருக்காரா? முன்ன செத்து போயிருந்தார்ல? இல்ல சந்தியா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நானே உன்கிட்ட சொல்லணும் சொல்ல நினைச்சேன், ஆனா சொல்லல. அப்படியே இருக்கட்டும் சந்தியா. அந்த நிலைமையில நானே நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல சந்தியா. ஆமா, நான் நினைக்கிற மாதிரி நீ இல்ல. தேங்க் காட். நல்ல வேலை, நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஓகே, இனி ஹாய்னா ஹாய், பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான். சந்தியா, நான் வரேன். டேய் சத்யா, வாடா. அடிக்காத சந்தியா. எதுக்கு போய் காட்டா பண்ண? உனக்காக தான் போனேன். நான் கேட்டனா? உன் நல்லதுக்கு தானே பண்ண நானு. நீ யாரு பண்றதுக்கு? டேய், உன் அண்ணன்டா. அண்ணாவா? யாருக்கு யார் அண்ணா? என் கூட பிறந்தே நீ அண்ணாதடா நீ. டேய், வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. டேய், என்னாச்சு உனக்கு? அவன்கிட்ட என்ன அப்படி பேசுற? ஆமா, அவங்கிட்ட என்ன பேசுறது? நம்ம தான் பேசணும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஏதோ கோவத்துல இருக்க, வா உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசுறதுக்கு நான் வரல. ஏய், நீ ஏன்டா இவன் மாதிரியா துள்ற? இத பாரு, இவன் என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வான். எந்த நல்லது செய்ய மாட்டான். நீங்களா எனக்கு வேண்டாம். ஆனா நீ எங்களுக்கு வேணும்டா. நான் வேணுமா? அப்ப என்ன கொன்னு ரத்தத்தை குடிங்க, சதையை பிச்சு தருங்க. அந்த மாதிரி ஆளுங்க தானே நீங்க. எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏண்டா, எந்த பெத்த அப்பனாவது அப்படி செய்வானா? ஏன் செய்ய மாட்டீங்க? நான் உங்க பையன் தெரியாம போயிருந்தா எப்போ செத்து போயிருப்பேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பையன் நான் தான் அப்பன்னு உயிர் எடுக்கிறீங்க. நீங்க அப்பாவா இருக்கவே முடியாது. ஏய், அத நீ முடிவு பண்ண கூடாது. பின்ன நீங்க முடிவு பண்ணுவீங்களா? முதல்ல சொல்லுங்க, நீங்க தான் என் அப்பாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சரி, நான் உங்களுக்கு பொறுக்கலன்னு வச்சுக்கங்க. இன்னொரு வார்த்தை பேசணும். என்னப்பா, அவன் தான் கோவத்துல ஏதோ வளர்னா, அதுக்கு போய் அடிச்சிட்டீங்களே. நீங்க எப்படி படிச்சீங்க? சின்ன பையன்பா, பாப்பா போய் பேசலாம் அவன்கிட்ட. வா. ஹலோ சார். சத்யா, நெல்லு. நெல்லுன்னு சொல்றேன்ல. நெல்லு. அப்பா வாப்பா, வா. இத பாரு, இவன் செஞ்சது தப்புதான். நானும் உன்னை அடிச்சிருக்க கூடாது. அடிச்சுடு. நீயும் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. நாங்க செய்யறதுல உன் நல்லதுக்காக தான்டா. ஆனா எல்லாம் தப்பா போயிட்டு இருக்கு. நீங்க எனக்கு நல்லது கெட்டது எதுவும் பண்ண வேண்டாம். இதுதான் வெறுப்பா பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என் வாழ்க்கையில என் மனசாட்சிக்கு தப்புன்னு தோணுது நான் செஞ்சதே கிடையாது. நீ சின்ன பையன், உனக்கு புரியாது. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ என் வாழ்க்கையில வர்ற வரைக்கும் வேற, ஆனா இப்ப நீ இல்லாம எதுவுமே இல்ல. புரிஞ்சுக்கடா. எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு பிடிக்கல, விடுங்க. லக்ஷ்மி எனக்கு நல்லதான் செஞ்சிருக்கா. உன்னை எனக்கு கொடுத்தது அவதான். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். கிளம்புங்கிறது. போயிடு. இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல. சத்யா, இங்க வா. என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் இல்ல சார். என்னன்னு சொல்லுங்க சார். மிரட்டுறாங்களா? இல்ல சார். எஸ் சார், சொந்த விஷயம் ஒண்ணும் இல்ல, ப்ளீஸ். யோ, ரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே சொந்த விஷயம் கிடையாது.
கண்ணம் பேர்ந்துருக்கு. அடிச்சாங்களா? இல்ல சார். ஆமாவா இல்லையா சொல்லு. அடிச்சாங்களா? இல்ல சார், அப்படி நான் இருக்கும்போது எதுவுமே ஆகாது. சொல்லு என்கிட்ட. அடிச்சாங்களா? இல்ல சார், நிஜமா இல்ல சார். ஏன் பயப்படுற? சொல்லு. ஏசி சார் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசல. அவன் அடிச்சான்னு சொல்லுடா. சொல்லு. ஏசி சார் அடிக்காதீங்க. உன் வேலையை பார்த்துட்டு போட. சொல்லுடா. இல்ல சார். அதான் அடிக்கலான்னு சொல்றான்ல. ஆமாவா இல்லையா சொல்லு. சார் சொல்லுடா. சார், இல்ல சார். அடிச்சான். சார். வாடா. ஏய்! ஏய்! போடா. யோ நிறுத்தியா. நாங்க இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பனும் மௌனும் சேர்த்து எது வேணாலும் பண்ணுவீங்களா? ஏய்! சார் சார். ஏய்! சாரி சத்யா, நான் வேற உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நீயாவது பேசி புரிய வச்சிருக்கணும். எனக்கு அவங்கள பிடிக்கிறதா, அவங்க சாகணும்னு நான் விரும்பல. நல்லாவே கேட்டுச்சு. அப்பான்னு கூப்பிட்டியே, என்ன கேட்டுச்சு? உனக்கு கேட்டுச்சடா? கேட்டுச்சு. எப்படி இருந்தது தெரியுமா?
என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு தோணுச்சுடா. அப்பான்னு மட்டும். ஆனா, லக்ஷ்மி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. உணர முடியுது உன்னால? என்னால உணர முடியுது. அவ கண்ணில் பார்க்காத அந்த வழியை நான் உன் கண்ணில் பார்க்கலட்டா. ஆனா உண்டு லக்ஷ்மி எனக்குள்ள இருக்கிற மனுஷனை பார்த்தா நீ தான் இன்னும் பார்க்கல. பரவாயில்ல, நீ போ. நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா சாக மாட்டேன். உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன், உனக்காக மட்டும். அப்பா காத்துக்கிட்டு இருப்பேன். ஆதியோட கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு பேப்பர்லலாம் நியூஸ் பரபரப்பா வந்துட்டு இருக்கு. நானும் படித்தேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம், மைண்ட் இட், ஃபொரன்சிக் ரிப்போர்ட் இன்னும் நம்ம கைக்கு வரல. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டெட் பாடியை பற்றி எந்த தகவலும் வரல. பயப்படுறான்ப்பா, என்ன பார்த்தாலே அவன் பயப்படுறான். அங்க பாருங்களேன், அவனுக்கு முகல இப்படி யோசிச்சுக்கின்னு இப்படி இப்படி எல்லாம் சண்டை போடுறல. இப்ப என்ன அடி குட்டி வேஸ்ட்பா, குட்டி வேஸ்ட். கையெல்லாம் நடுங்குது. வா வந்து என்ன அடி. தள்ளுங்கப்பா, தள்ளுங்கன்றல.